தெரியுமா? அதனால பயங்கர சோமாரி. ஆமால ஆமா, எவ்வளவு கஷ்டப்படுறேன். இந்த வயசுல யாரும் என்ன சொல்லிட்டு எவ்வளவு கஷ்டமா இருக்கு எனக்கு தெரியும். என் பொண்ணோட மகன் தான். மீனா வந்து எல்லாருக்குமேவும் ஒரு நல்ல டிஷ்ஷாக தோசை டிஃபனுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் பாராட்டுறாங்க. ஆனால் முத்து மட்டும் பாராட்டவே இல்லை. அவங்க வேலை விஷயமா பிஸி ஆகிட்டு யார்கிட்டயோ ஃபோனில் பேசிட்டு போயிடுறாங்க. உடனே மீனாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இதை போய் அந்த பூக்கார அக்கா கிட்ட போய் சொல்கிறாங்க, அக்கா எங்கள் வீட்டுக்காரரு என்னை பாராட்டவே இல்லை, இந்த மாதிரி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த பூக்கார அக்கா சொல்கிறாங்க, ஆமாம் மீனா, எல்லார் வீட்டுக்காரங்களும் இப்படி தான் இருப்பாங்க. இதனால தான் பொம்பளைங்க வந்துட்டு வேலை ஏதாவது செஞ்சோம்னா கூட அவங்க பாராட்டினாலும் பாராட்டுறாலும் கண்டுக்கிறவே மாட்டாங்க, அவங்க பாட்டில் வேலையை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ சரி இருக்கட்டும், ஏன் அவங்க செஞ்சால் மட்டும் நம்ம பாராட்டுறோம், நம்ம செஞ்சால் மட்டும் ஏன் பாராட்ட மாட்டேக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே மீனா வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த உடனேவும் முத்து வந்து புடவை எடுத்துகிட்டு வர்றாங்க. என்ன புடவை எடுத்துகிட்டு வா முத்து, வா மீனா, புடவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா கிட்ட கையில் கொடுக்காங்க. கொடுத்த உடனேவும் வாங்கிட்டு கீழே வச்சிடுறாங்க. என்ன மீனா ஒன்றுமே சொல்லாமல் போகிற அப்படின்னு சொல்லும்போல, நான் என்ன சொல்கிறது அப்படிங்க, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு எவ்வளோ ஆசையாக வாங்கிட்டு வந்தேன், ஏன் மீனா நீ ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, காலையில் நான் எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு தோசை சுட்டு தந்தேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்ட்டு நீங்கள் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் போனீங்களே, இப்போ நான் மட்டும் இந்த புடவை காட்டி நான் சொல்லணுமா அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனேவா என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு. காலையில் அவங்களுக்கு சாப்பாடுக்கு டிஃபனு கொடுத்தேன்னா அப்போ நான் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தேன் தெரியுமா, அவங்களுக்கு ஆசையாக செஞ்சு நான் எப்படிலாம் பரிமாறினேன், எல்லாருமே பாராட்டினாங்க வீட்டில் இருந்தவங்க எல்லாருமேவும். நீங்கள் என்னை ஒன்றுமே சொல்லலை போயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவா முத்து சொல்கிறாங்க, மீனா கண்ணதாசன்லாம் அருமையான பாட்டெல்லாம் பாடுறாரு, ஆனால் அதுக்காக வேண்டி அவர் என்ன ஒவ்வொரு பாட்டுக்கும் பாராட்டிக்கிட்டா இருக்கிறாங்க. அது மாதிரி தான் மீனா, நீ செய்கிறது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு, நான் டெய்லி பாராட்டணும்னு நினைக்காத, உன் சாப்பாடு தான் நான் மெயினாக நல்லாவும் சாப்பிடுவேன், எக்ஸ்ட்ராவும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. இந்த புடவையை போய் கட்டிட்டு வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா போய் கட்டிட்டு வராங்க. முத்து வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது மீனா, உனக்கே ஏற்ற மாதிரி இருக்குது, அதுவும் இந்த பச்சை கலரு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ஒரே பாராட்டு மழையாக பொழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க மீனாவை பார்த்து. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம ரோகிணியுடைய பையனுக்கு பிறந்த நாள்னால ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர்றாங்க. ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்த உடனேவா நம்ம விஜயா வந்து யாருக்கு ட்ரெஸ்ஸு அப்படின்னோடனே, கிளைண்டோட பையனுக்கு பிறந்த நாளா, அதுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. நம்ம மனோஜோட கடையில் வந்து எல்லாருக்கிட்டேயும் பேசிக்கிட்டு இருக்கோம் போலேயோ ரோஹிணிக்கு ஒரு கால் வருது. அதை போய் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணும் போல் நம்ம கிறிஷு தான் ஃபோன் போடுறாப்புல. கிறிஷு ஃபோன் போட்டு, அம்மா எனக்கு பிறந்த நாள் வருது அப்படிங்க. அதானே செல்லம், நீ ஒரு வாரமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறியே, பிறந்த நாளுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனேவா, அம்மா பிறந்த நாளைக்கு நீ வருவில்ல அப்படி கிறிஷு கேட்குறாங்க. அதுக்கு ரோஹிணி கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா கிறிஷு சொல்கிறாங்க, அம்மா நான் இந்த தடவை ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், ஏன்னா இவ்வளோ நாளாக அத்தைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்போ எங்கள் அம்மாவே எனக்கு என் பிறந்த நாளைக்கு வர போகிறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே சரிடா சொல்லலாம், அம்மா கண்டிப்பாக வர்றேன் அப்படி ரோஹிணி சொல்கிறாங்க. உடனே கிறிஷி சொல்கிறாங்க, அம்மா நான் பாட்டிக்கிட்ட ட்ரெஸ்ஸு கூட வேணான்னு சொல்லிட்டேன் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் எதுக்கு, பாட்டிக்கிட்ட நான் தான் ட்ரெஸ் எடுத்து கொடுங்கன்னு சொன்னேன்ல அப்படிங்க. இல்லைம்மா நீயே வாங்கிட்டு வந்து கொடு, எனக்கு நீயே வாங்கிட்டு வந்து கொடுமா, அப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுறாங்க. சொன்ன உடனே நம்ம ரோஹிணி வந்து சரி என்ன ட்ரெஸ் வேணும் அப்படிங்க. எனக்கு கோட் சூட்டு எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னது சரிடா சொல்லலாம் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு ரோஹிணி சொல்லிடுறாங்க. கிறிஷி உடனேவா ரோஹிணிக்கிட்ட கேட்காங்க, அம்மா எனக்கு இந்த பிறந்த நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி கூப்பிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ என்ன ஆகிடுது, நம்ம ரோஹிணி போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு தான் நம்ம விஜயா வந்து என்னது பையனுக்கு ட்ரெஸ்ஸுன்னு கேட்குறாங்க. இல்லை கிளைண்டோட பையனுக்கு பிறந்த நாள், அதனால் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படி ரோஹிணி ஏதோ ஒன்று சொல்லி மலிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரோஹிணி நம்ம கிறிஷோட பிறந்த நாளைக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம முத்துவும் மீனாவும் இருக்கிறாங்க. இவங்க என்னடா எப்போ வந்தாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, ஏன்டா கிறிஷு நீ ரொம்ப சோகமாக இருக்கிற, பிறந்த நாளில் இன்றைக்கி நீ ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கிறிஷு சொல்கிறாங்க, இல்லை அங்கிள் ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லியும்
அப்போ முத்து சொல்கிறாங்க கிறிஷோட பாட்டிக்கிட்ட, அம்மா இவனுக்கு வந்து அவங்க அத்தை ஞாபகம் வந்துருச்சு போல், அதனால தான் இப்படி அமைதியாக இருக்கான், பிறந்த நாள் அதுமா பிள்ளையை ஏன் இப்படி ஏங்க வைக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷோட பாட்டி சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம மீனாவும், ஆமாங்க கிறிஷோட மூஞ்சே மாறி போயிடுச்சு, இப்படி இருக்கிற ஆளே கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் சொல்கிறாங்க. ஆமாம் மீனா, கிறிஷு நல்லா ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருப்பான் வைப்பான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம ரோஹிணி வந்து அவங்க வீட்டுக்கு பின்னாடியிலேருந்து கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ முத்து வந்து சொல்கிறாங்க, ஏம்மா அவங்க அத்தைக்கு தான் ஃபோன் போட்டாவது கொடுக்க வேண்டியதானே, இல்லாட்டி வர சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம கிறிஷோட பாட்டி சொல்கிறாங்க, இல்லைப்பா அவளுக்கு அம்மா இருக்கிறாங்க, அவங்க அம்மா தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே முத்து வந்து அதிர்ச்சி அடைஞ்சிறாங்க. என்னது அவங்க அம்மா இருக்கிறாங்களா, இத்தனை நாள் அத்தை தானே இருக்கிறதா சொன்னா அப்படிங்க. இல்லைப்பா அவங்க அம்மா இருக்கிறாங்க, இது என் பொண்ணோடைய குழந்த அப்படின்னு சொல்லி கிறிஷோட பாட்டி முத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க.